வணக்கம் நண்பர்களே. மைவித்திரி குடும்ப நண்பர்களுக்கும் புதிய தலைமுறை நலச்சங்கம் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இதுவரையிலும் யாருமே பேசலை. நம்ம கம்பெனி முடங்கி போகிறதுக்கு காரணம் 2 வருஷமாக ஒரு கட்சி தான். நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. கட்சி பேரை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த கட்சி தான் இன்றைக்கி எல்லாம் முடங்கி போய்க்கிற காரணம், எல்லாமே கஷ்டப்படுறதுக்கு காரணம் அந்த கட்சி தான். இன்றைக்கி எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் 13 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி 10ஆம் தேதி. அதை பற்றி யாராவது பேசுங்களேன். இப்போ இல்லையா என்னுடைய வாய்ஸை எல்லாமே குரூப்பு ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் எல்லாமே அமுச்சு விடுங்க. அதாவது அந்த கட்சிக்கு ஓட்டு யாரும் போடாதீங்க. அது நான் சொல்ல தேவையில்லை. ஏன், நம்ம கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், சங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த கட்சி யாருன்றது. அதனால் குறிப்பாக கட்சி பேரை சொல்லாமையே நான் சொல்கிறேன். அதனால் அத்தனை மக்களுக்கும் தெரியும். இன்றைக்கி அனைத்து பேருமே கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரானா அந்த கட்சி தான். சரிங்களா? அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க. நீங்கள் போடாமல் கூட இருங்க, இல்லை வேறு கட்சிக்கு போடுங்க. ஆனால் அந்த கட்சியை புறக்கணிங்க. நான் அந்த ஜாதி அந்த இனம் நான் போடுவேன் அப்படின்றவங்க கூட சரி தவிக்கணும். அதை தட்டி கழிங்க. சரிங்களா? அதனால் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. மனசு உடஞ்சி பேசுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நான் வீடை சேல் பண்ணுறேன். வீடை சேல் பண்ணுறதுக்கு காரணம் யாருன்னா அந்த கட்சி தான். இதே மைவித்திரி ரன்னிங்கில் இருந்திருந்தால் நான் வீடை சேல் பண்ணுறவன் கிடையாது. மைவித்திரியில் சேர்றதுக்காக லோன் போட்டேன். லோன் கட்ட முடியல. இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டுருக்குது. அதே மாதிரி தான் ஊனமுற்றவங்க இருக்காங்க, விதவி பெண்கள் இருக்காங்க, ஊனமுற்ற பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க. பாவம் என்ன மாதிரி கடன் வாங்கினவங்க இருக்காங்க, நகை அடமானம் வச்சவங்க இருக்கிறாங்க. நிறைய கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அந்த ஒரு கட்சி தான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வீடை சேல் பண்ண போகிறேன். இதே மைவித்திரி இருந்தால் நான் சேல் பண்ண மாட்டேன். ரன்னிங்கில் இருந்திருந்தால் இன்றைக்கி அப்போ நான் வீடை சேல் பண்ணுறதுக்கு காரணம் யார்? மைவித்திரி கிடையாது, மைவித்திரி கம்பெனி கிடையாது, நம்ம எம்டி சார் கிடையாது, சத்யானந்தன் சார் கிடையாது, அந்த கட்சி தான். இது யாருக்குன்னா தெரியுமா? நீங்கள் ரன்னிங்கில் இருந்திருந்தால் நான் கடமெல்லாம் கட்டிட்டு நான் வேறு இடத்துல போய் இடம் கூட வாங்கியிருப்பேன். அவ்வளோ மன உளைச்சலில் நான் வீடு, எனக்கு இருக்கிறது வீடு மட்டும்தான். ஓப்பனாக சொல்கிறேன், இருக்கிறதே வீடு மட்டும்தான், 1000 ஸ்கொயர் ஃபீட். அதை சேல் பண்ணிட்டு நான் கடத்தை கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். நல்லா யோசிக்கணும். அந்த அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் கட்சி, அந்த கட்சி யாருன்றது மக்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். 20 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினது தெரியும். சித்தா கம்பெனிக்காரங்கிட்ட 20 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினது தெரியும். நம்ம மைவித்திரி எம்டி கிட்ட சத்யானந்தன் சார்கிட்ட 100 கோடி ரூபாய் வியாபாரம் பேசுனது தெரியும். நல்லா யோசிங்க. போஸ்ட் அடித்து ஒட்டினாங்க நம்ம ஆளுங்க. 100 கோடி ரூபாய் கேட்குறாங்க வியாபாரம் பேசுகிறாங்க. நல்லா யோசிக்கணும். அப்போது எலெக்ஷனில் என்ன பண்ணணும், இதை எல்லாமே யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் எல்லாமே பப்ளிக் படுத்துங்க. பேரை சொல்லாமல் பப்ளிக் படுத்துங்க. அந்தோட கட்சி பேரை சொல்லாமல் பப்ளிக் படுத்துங்க. இது நான் கோரிக்கையாக வைக்கிறேன், வேண்டி வணங்குறேன். ஓகேவா? நன்றி, வணக்கம்.